ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்மளுடைய குட்டி பிரின்ஸ் இருக்கார்ல, அதாவது நம்மளுடைய ஹியூமன் வேர்ல்டில் இருக்க பிரின்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்துட்டு இந்த எந்திரின்னு எழுப்புறாங்க. அவர் தூக்கத்தில் இருந்துச்சு, கணவன் நினச்சி திரும்ப படுத்துக்கு ஏந்திரி அப்படி சொல்லும்போது அந்த ஒரு எந்திரிச்சிட்டு நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சின்சூர்லேருந்து வந்திருக்க ஒரு டயட்டி, அப்புறம் வந்துட்டு நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், நீ பெருசானோன்னே என்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதுதான் நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே இருந்துட்டு இதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதை ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பார்ல, அதே மாதிரி ஹீரோயின் வந்து அந்த இதை வந்து ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்போ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெண்டன்ட்டை கொடுக்க வாங்கி வச்சுட்டு, அது வரைக்கும் நீ பெரிய பையனாகிற வரைக்கும் நீ காத்துட்ருக்கணும், நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளுடைய ஃபோர்த் பிரதர், நீ சின்ன பையன்கிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளோட செகண்ட் அண்ணி தான் பொறாமல் படித்தவங்கன்னு நினச்சேன், நீ என்னென்னா நீ அதுக்கு மேலே இருக்கியே, நீ விட்டா சின்ன பையனையெல்லாம் புள்ளி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறாரு. இவங்க சிரிச்சுட்டு உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே காலையில் எழுந்திரிச்சோன்னா அவர் கையில் இருக்க அந்த மணியை பார்த்தோன்னே அவருக்கு சின்ன ஞாபகம் வருது. அவங்க போய் புக்கெல்லாம் தேடுறாங்க. அப்போ அவங்க கூட படிக்கிறவங்க டீச்சர்கிட்ட போய் கேட்கலாம், டீச்சர்ட்டையும் போய் கேட்குறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே அந்த ஊரை பற்றி தெரியவே இல்லை. ஆனாலும் இந்த பையன் முழுசாக நம்புது அந்த ஊர்லேருந்து வருவாங்கன்ட்டு. ஹீரோயின் திரும்ப குள்ளனுக்கு திரும்பி போகும்போது குள்ளனில் பார்த்தீங்கன்னா வாசப்படியிலேயே பைஃபன்ஸ் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து தீஜு திட்டாரு, இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாருன்னு. சரி விட்டுரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரௌன் பேசேஜாக விட்டுருன்னு சொல்லுவீங்களா, அப்போ ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்படின்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி பேச்சை மழுப்பாதீங்க அப்படி சொல்லுன்னா, இல்லை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பின்னாடியே நம்மளோட ஜியானும் மாஸ்டர் நின்றுருக்காங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி ஃபோர்த் பிரதர் நின்றுருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜியானுக்கு சிரிப்பு வந்துடுறேன். பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஓட்டு கேட்குறீங்க, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ தூங்கிட்டு இருந்த எப்போ எந்திரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க நம்ம மாஸ்டரை பற்றி. உடனே என்னோடய மாஸ்டரை பற்றி நீ என்னடி சொல்கிறேன்னா, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் 70,000 வருஷமாக படுத்துகிட்டே இருந்தீங்களா, திடீர்னு உங்களை பார்த்த ஷாக்கில் அப்படி பேசிட்டேன் அப்படின்னோடனே, சரி எல்லாரும் இங்கே தானே இருக்கோம், நம்ம வேணால் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான்னு கேட்டோம். உடனே இந்த சந்தோஷத்துக்கு கவலைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இன்னும் அதிகமாக கவலைப்படுத்தோம் அப்படின்னும் போது நம்மளுடைய மாஸ்டரையும் நம்மளுடைய பைஃபன்ஸையும் அப்படி இதாக காட்டுறாங்க. பார்த்துட்டு அது திரும்ப அடுத்த நாள் கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்மளோட ஜியன் தான் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, அவரோட பர்த்டேக்கு நீ தானே வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து மாஸ்டர்ன்ட்டு ஆமாம் நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்போது, ஆமாம் அந்த ட்ரிங்க்ஸை நான் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே தான் என்னை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே இவர் இப்படி பார்க்குறாரா, சாரி அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டு இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்கிறாங்களா. உடனே இப்படி நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நீ விட்டுட்டு தீஜுனை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு இவர் வந்து நீ தீஜுனை பற்றியா கேட்குற, நீ அவளை லவ் பண்ணுறா, நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி அவங்கள தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அவ்வளோ பழமையானவரை நீ லவ் பண்ணியிருக்க அப்படின்னா, நீ என்ன அவரை கிண்டல் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு அதெல்லாம் ஏன் அவர் பேர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்குள்ளே பைஃப்ரெண்ட்ஸும் மயக்கமிடுறதுனால ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றாங்க நம்மளுடைய மாஸ்டர். அவர் சொன்னோன்னே ஜியான் அப்படியே பார்க்குறாரு அவரை. அப்புறம் வந்துட்டு பொழுது விடிஞ்சோடனே இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ தான் அடுத்த குயின் அப்படின்னா, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்களும் அப்படியே சொல்கிறீங்களா, நான் குயின் ஆகிட்டேன்னா நான் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய்ட்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த வழியில் பார்த்திங்கன்னா லீஜினும் அங்கே தான் இருக்கார். லீஜின் வந்து அவர் எப்போ இருப்பார் இல்லையா, ஒரு கொகை ஹீரோயின் கூட இருக்கும்போது அந்த கொகைக்கு முன்னாடி நின்று வருத்தப்பட்டுருக்கேன். கரெக்டாக பைஃபன்ஸோ அந்த பக்கம் வந்துடுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது, நீ ஏன் என்னையை பார்க்குற எதுக்கு பார்க்குற, நான் அழுவுறேன் நீ என்னை பார்க்குறியா அப்படின்னா, இல்லை நல்லா அழுவு, ஆனால் நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நீ தானே வருத்தமாக இருக்க அழுவு அப்படின்னு சொல்லிட்டு கொகையை பார்த்துட்டு இருக்காரு. என்னை விட கொகை அழகாக இருக்கா, ஆமாம் அப்படின்னு, நீ ரொம்ப போரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ரொம்ப போரு, என் வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேராக திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் அங்கே இருக்காங்க. இங்கே பாரு, நான் வந்து இப்போது
நான் வந்து இப்போ இந்த இதை காப்பாற்றுறதுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னீங்களா பார்த்தீங்களான்னு. என்னோட காதலிக்கிற பொண்ணுக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியல. எனக்கு ஹீரோவை பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவன் அவ்வளோ ஒரு கிராண்டான கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க அமைதியாகவே இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினையும் என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியல. இப்போ ஹீரோயினுக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியல. அதனால் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரின்சஸை மயக்கமடைய வச்சு அவங்கள கொண்டு போய் இவங்க கூட ஒருத்தங்க ஹெல்ப் ஃபயர் பீஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட கொடுத்துட்டு நீ பத்திரமா இவங்கள பார்த்துக்கணும், எனக்கு அப்புறமா இவங்க தான் வந்து இந்த நாட்டை ஆள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சிருப்பாங்க, முட்டி போட்டு கேட்டிருப்பாங்க, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் மயக்கப்பட வச்சுருப்பாங்க. அப்புறம் கொடுத்துட்டு நீ வந்து இவங்க கூட பாதுகாப்பாக இருக்கணும், நீ ரொம்ப லக்கியான ஒரு பீஸ்ட், அதனால் நீ இவங்களெல்லாம் பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னையவே நீ தான் நல்லா பார்த்துக்கிட்ட, அவங்களையும் நீ தான் பார்த்துக்கணும், என் பிள்ளை வந்து அவங்க வளர்த்துறதுக்கும் அவங்கள வந்து ராணி ஆகிறதுக்கும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மேஜிக் பெல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவோட சம்மந்தப்பட்ட படை அங்கே நிற்கிறாங்க. அதை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஜியான் வந்துட்டு நேராக ஹீரோயின் தூங்கிட்டுருக்காங்க, அவங்க வந்து எழுப்புறாங்க. இந்த மாதிரி மாஸ்டர் போய் கல்டிவேஷனுக்கு போகிறாரு, போயிட்டாங்கன்னா வாரக்கணக்கு வருஷக்கணக்குன்னு ஆகும், அதனால் இப்போ பேசிகிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அங்கே வாசிச்சிட்ருக்காரு. அப்படி வாசிக்கும் போது அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. அப்போ அந்த டைமில் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்ருக்கிறது தான் ஞாபகம் வருது. ஹீரோயினும் வந்து அதே விஷயத்த சொல்கிறாங்க. மாஸ்டர் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை வாசிக்கிறாரு. அங்கே இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, நீ என்னை பார்க்குறதுக்கு வந்தியா அப்படின்னா, ஆமாம் இத்தனை நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசல, அதனால தான் வந்தேன் அப்படின்போது, அப்போ அங்கே இருக்க செகண்ட் சீனியர் வந்து தேன் இருக்குது உங்ககிட்ட கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொடு வந்து நம்மளுடைய 4th சீனியர் சாப்பிடுவார் அப்படின்னோடனே, யார் உங்கள் மகனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா கடவுள் 4th சீனியரை சொன்னா அப்படின்னோடனே, ஓ அவரும் உங்களுக்கு மகன் மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு குளிருது, நான் கதவை சாத்துறேன். இல்லை வேணாம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிவிட்டு அந்த கதவையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே சின்ன வயசில் கட்டுறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே உட்காந்து படிச்சுட்ருக்காரு. அப்போ அதை பார்க்குற நம்மளுடைய சூஜின் வந்துட்டு இப்போவும் அவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், அங்கேயும் அவன் படிச்சுட்டே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய அசிஸ்டண்ட் பொண்ணு, அந்த சூஜினோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அப்போவே அவர் உங்கள் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார், நீங்கள் தான் எப்போவுமே அவங்க கூடவே இருப்பீங்க அப்படின்னா. ஆமாம் அவன் பிறந்தது வந்து நான் தான் இருக்கேன், மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக நான் அவனை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களே வந்து பொண்ணா மாதிரி வந்துட்டாங்களான்ட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என் கூட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் பேசவே மாட்டேங்கிறான். அவன் மலையில் நினைச்சிட்டு வரான்னு கொடை கொடுத்தாலும் தட்டி விட்டுட்டு போயிடுறான். அந்த சமயத்தில் நம்மளோட ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து குள்ளனில் இருக்க டஸ்ட்டெல்லாம் அந்த ட்ரிங்கிங் ரூம் இருக்கும்ல, அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் மாஸ்டர் வராரு, வந்துட்டு உன் கண்ணத்தில் டஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்றாரு. அதை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு, இந்த இடத்துல தானே நாங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், நீங்கள் கூட என்னை பார்த்துக்கிட்டீங்களே அப்படி சொல்கிறாங்க. நான் பொண்ணுன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு முன்னாடியே அப்படின்னா, நீ உள்ளே வரும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னா. பொண்ணுன்னு தெரிஞ்சு நான் ஏன் உன்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்குறேன். உடனே வந்துட்டு நீங்கள் ஜியானுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி நீ எனக்கு வந்து 70,000 வருஷமாக உன்னோட இதயத்துலேருந்து ரத்தத்தை கொடுத்தியாமே உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சப்போஸ் நான் வந்துட்டு இங்கே சப்போஸ் நான் வந்து அந்த பெல்லுக்கு வந்து என்னுடைய ஆத்மாவை கொடுக்காம என்னோடய சோலை வந்து சீல் பண்ணாமல் இருந்ததுன்னா நீ இங்கே தான் என்ன பண்ணியிருப்பேன்னா, கண்டிப்பாக நான் இங்கே தான் இருந்திருப்பேன், உங்களை சுற்றியே தான் இருந்திருப்பேன், நான் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கணும் தானே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ எப்படி இருந்தாலும் பொம்பளை பிள்ளை ஒன்று கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல அப்படின்னா, இல்லை யூஹா மட்டும் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணுறதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன்னா. ஆமாம் யூஹா மட்டும் இல்லைன்னா அப்படி சொல்லிட்டு இவர் ஏக்கமாக சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நேராக வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து திரும்பி வருவீங்கன்னு நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப நம்பினோம், நீங்கள் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னா. ஆமாம் நான் வந்து நான் கேர் பண்ணுறவங்களுக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு இவர் ஒருமையிலேயே சொல்லிட்டுருக்காரு, உனக்காக தான்ட்டு. ஆனால் ஹீரோயின் பன்மையிலேயே சொல்லிட்டுருக்காங்க, எங்களுக்காகன்ட்டு. அப்புறம் அவர் நேராக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு நீங்கள் என்னை காப்பாற்றினதில் எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்கள் திரும்ப வந்ததில் அதை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் நகரவும் கரெக்டாக ஜிலான் ஓடி வர்றாரு. உங்களுக்கு ஹானரபிள் கெஸ்ட் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்றாங்க. மாஸ்டர் நீங்களும் வாங்கலை அப்படின்னா. சரி 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஆலிக்குட்டி தான் வந்திருக்கு பார்க்கறதுக்கு. அம்மா அப்படின்னு வந்து ஹாக் பண்ணிக்கிட்ட உடனே மாஸ்டர் அப்படியே திருத்துரு முடிக்கிறார் பாருங்களேன். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து என்னோட மாஸ்டர் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லணும்னா அவனும் க்ரீட் பண்ணுறான். க்ரீட் பண்ணிட்டா திரு நேரம் முழிச்சுக்கிட்டே க்ரீட் பண்ணுறான். அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து அப்பாவோட ட்வின் பிரதர். அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு போர்
விழுந்ததுனால அடிபட்டதுனால இங்கே லோட்டஸாக இருந்தார், அப்புறமா தான் அங்கே க்ரௌன் பிரின்ஸாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இப்போ நான் வந்து நீ என்ன சொல்கிறீங்க, இப்போ இவர் வந்து எங்கள் அப்பாவோட அண்ணன் அப்படின்னு. ஆமாம், அப்போ நான் இவரை என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு. அப்பா அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். இவர் இருந்துட்டு சரி யாருப்பா அவங்க அப்பா அப்படின்னா, எங்கள் அப்பா யூஹா அப்படின்னோடனே இவர் அப்படி ஒரு ஷாக். அப்போ வந்து 16th சொல்கிறாரு ஜிலானு. ஆமாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பையனே வந்துருச்சு, எனக்கு ஒன்று நினச்சா செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் செகண்ட் பிரதர் இருந்துட்டு சீனியர் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களை விட கடைசி பொண்ணு இவளே பிள்ளையோட இருக்கா அப்படின்னோடனே நான் மட்டுமாடா மாஸ்டர் கொடுத்தா கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. உடனே இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டுறாரு. அப்படியே ஹீரோயினே பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் வந்து அந்த பாப்பாவை வந்து விளையாட விட்டுறாங்க. அந்த பையன் போய் விளையாண்டுட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவோட நம்ம மாஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோயினே பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் பனிப்பொழிவு இருக்குது, அதை பார்க்குறதுக்காக நம்மளுடைய ஹீரோவை கூப்பிட்றதுக்காக ஹியூமன் வேர்ல்டில் சூஜின் வராங்க. வா நம்ம போய் பனிப்பொழிவு பார்க்கலாம், நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, என்னை தான் உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உடனே நான் எந்திரிச்சு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன், கல்யாண பேச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லை நீ அப்படியெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க கையில் வச்சுருக்க மணியை பிடிச்சி கீழே போடலான்னு இழுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. குடுன்றாங்க. அவங்க சண்டை போட்டு இழுத்துட்டு நேராக போயிடுறாரு. அப்போ அதை பார்த்தோன்னா அந்த வேலைக்கார பையன் வந்து அது வந்து அவர் அப்போ ரொம்ப வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. சின்சுலேருந்து வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம்னா, சின்சுவா ஐயோ அங்கேருந்து வந்து கொடுத்தா எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் வேணால் ஹீரோ கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு. சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஜின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பேலஸில் சூஜின் வந்துருச்சு. வந்து நேராக நம்மளோட ஹீரோயினோட உருவப்படத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி பொம்மையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதோட பைஃபுன்சுவை காட்டுறாங்க. பைஃபுன்சு நம்மளுடைய சின்சுக்கே வந்துட்டாங்க. இப்போ உட்காந்து அழுதுட்ருக்காங்க. மீகு பார்த்துட்டு எதுக்குங்க இப்போ அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளுடைய ஹீரோயின் வந்துட்டு என்னை இங்கே குயினாக்க சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுற இடத்துல தான் நானும் போகிறேன், என்னை எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது அப்போ வந்து மீகு கேட்குறாங்க, க்ரௌன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் நம்மளோட குயினை அங்கே போய் குயின் ஆக போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இங்கே குயின் ஆகிட்டிங்கன்னா தீஜுன் அங்கே யார், ரூலர். அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் அடிக்கடி போகலாம், பழகலாம், உங்களுடைய உறவை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். இப்போ தீஜுன் வந்து எங்கேயாவது போனால் யாராவது கேட்பாங்களா, இப்போ க்ரௌன் பிரின்ஸை கேட்பாங்க. அதனால தான் இவங்க அங்கே போகிறாங்க. அப்போ தீஜுனை யாருமே கேட்க மாட்டாங்க, அவர் எங்கே வேணாலும் வரலாம்ல அப்படின்னு நம்மளுடைய வைஃபுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஆமாம் நம்ம கண்டிப்பாக அப்போ வந்து குயினாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது சிமின் வராரு. சிமின் வந்து இருந்தாங்க, நீங்கள் வந்து குயினாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு நான் இந்த ரெக்கார்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. இதில் இருக்கிறதுலாம் உண்மையான ஆமாம், அவரால் வந்து கடைசி வரைக்கும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர் தனியாக தான் இருந்தாகணும், அதுதான் அவரோட டெஸ்டினி, இந்த கல்லில் இருக்க பேரை அவர் தான் அழிச்சிட்டாரு அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே இதை கேட்டு நம்ம பைஃபுன்சு நேராக அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடி வராங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.